வரும் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி சாமந்தி பூ கிலோ 220 ரூபாயிலிருந்து 400 ரூபாயாகவும், மல்லி 350 ரூபாயிலிருந்து 450 ரூபாயாகவும், சம்பங்கி 230 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோன்று கோழிக்கொண்டை பூ கிலோ 140 ரூபாயிலிருந்து 180 ரூபாயாகவும், அருகம்புல் ஒரு கட்டு 60 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்க ஏராளமான வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் வந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்ற நிலையில் மார்க்கெட் சாலையில் திடீரென வந்த ஆம்புலன்ஸ் சுமார் அரை மணி நேரம் நெரிசலில் சிக்கியது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வாழை இலை விலை அதிகரித்துள்ளது பொதுமக்களை கவலையடைய செய்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வாழை விவசாயம் அதிகமாக செய்யப்படுகிறது. முகூர்த்த தினங்களை முன்னிட்டு கடந்த சில நாட்களாக 180 மடிகள் கொண்ட வாழை இலை கட்டு 2000 முதல் 3000 ரூபாய்க்கு விற்பனையானது. தற்போது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 180 இலைகள் கொண்ட ஒரு வாழை இலை கட்டு 4000 ரூபாய்க்கு ஏலம் போனது. இந்த நிலையில் வாழை இலை விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளதால் மக்கள் கவலையடைந்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தியையொட்டி வாரணாசியில் விநாயகர் சிலை விற்பனை களை கட்டியது. பல்வேறு வடிவங்களிலும் வண்ணங்களிலும் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. 200 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை சிலைகள் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். அன்னை தெரேசாவின் 115வது பிறந்த நாளையொட்டி கொல்கத்தா தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அல்பேனியாவில் பிறந்த அன்னை தெரேசா இந்தியாவில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனது வாழ்நாள் முழுவதும் சேவையாற்றினார். அவரது சேவையை போற்றி அன்னை தெரேசாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அவரது 115வது பிறந்த நாளையொட்டி கொல்கத்தா தேவாலயத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் பாடல் பாடியும் ஏராளமானோர் மரியாதை செலுத்தினர். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் சாலையோரம் இருந்த நீரோடையில் கார் கவிழ்ந்த விபத்திற்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர். 5 பேர் சென்ற அந்த காரில் 2 பேர் மட்டுமே உயிர் தப்பினர். மேலும் ஒருவரை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டனர். இதனிடையே ஓடையில் பாய்ந்த கார் கிரேன் மூலம் மீட்கப்பட்டது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.